பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். மத்தேயு 11:6 என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்குன்னு எவனோ அவன் பாக்கியவனே என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த வசனம் யார் யாரிடம் கேட்டாங்க? இந்த வசனம் வந்து யார் யார்கிட்ட சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் இயேசு சொல்லும்போது என்னென்னா, இயேசு தன்னை 12 சீஷர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வியாதிகளை குணமாக்கும், பிசாசுகளை துரத்துற அதிகாரத்தை 10ஆம் அதிகாரத்தில் கொடுத்துட்டாரு. 11ஆம் அதிகாரத்தை நம்ம சீஷர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ யோவான் ஸ்நானங்க தன்னுடைய சீஷர்களை வந்து இயேசுவோட கிரியைகளை கேள்விப்பட்டு அவர்கிட்ட அனுப்புகிறாரு. என்னென்னா, இப்போ வருகிறவர் நீதானா இல்லை வேறொரு நான் காத்திருக்க வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, நம்ம சீஷர்களை ஏசு கிறிஸ்துவத்தில் அனுப்புகிறாரு. அப்போ ஏசு கிறிஸ்து வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அதை போய் யோவான் ஸ்நானத்தை போய் நீங்கள் சொல்லுங்கள். என்ன பார்க்குறீங்க? குருடர்கள் வந்து பார்வை அடைகிறாங்க, செவிடர்கள் வந்து கேட்கிறார்கள், செப்பானிகள் நடக்கிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்க நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் என்னிடத்தை இடர அடையாது இருக்கிறவனோ பாக்கியமா, யோவான் ஸ்நானம் வந்து இடர வேணாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து யோவான் சீஷர்கிட்ட சொல்லி அனுப்பும் போது சொல்ற வசனம் தான் சிஸ்டர் இது. இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானகன்ற சீஷரோட சொன்னாலும் கூட இந்த யோவான் ஸ்தானகனே வந்து ஒரு இயேசு கிறிஸ்து கொடுத்து ஒரு சாட்சி கொடுக்குறாரு. யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு இப்படி சாட்சி கொடுத்த இவர் ஏன் இடரல் அடைஞ்சாரு? இவருக்கு ஏன் இடரல் வந்ததுன்னா, ஏன் அவர் பயந்தாருன்னா, யோவான் ஸ்நானத்தை பிடிச்சி காவலில் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம கூட எப்படி இருப்போம், நமக்கு எந்த பிரச்சனையும் வரல, எந்த போராட்டமும் இல்லை, எந்த பலவீனமும் இல்லை, நம்ம நல்லா ஹெல்த் அண்ட் வெல்த்தியாக இருக்கிறோன்னா நம்ம இடரவே மாட்டோம், நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கும். ஆனால் இதுவே நமக்கு நிறைய பிரச்சனைகளோ போராட்டங்களும் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இடறி போயிடுவோம். அதே மாதிரி தான் யோவான் ஸ்நானனுக்கும் அந்த காலத்தில் ஒரு இடரல் வந்துச்சு. அவரத்துக்கு காவலை வச்சுருந்தா அவருக்கு ஒரு இடரல் வந்ததுனால, வருகிறவர் இவர் தானா இல்லை வேறொருத்தர் வர நான் வந்து காத்திருக்க வேணுமான்னு சொல்லி அந்த சீஷர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க சிஸ்டர். ஆமாங்க சிஸ்டர். லூக்கா 17:1 கூட இடரல்கள் வராமல் இருப்பது கூடாத காரியம் சொல்லியிருக்கா. அப்போ கண்டிப்பாக இடரல் வரும். ஆமாம் சிஸ்டர். அதை தான் வந்து மத்தேயு வந்து நீங்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, இடரல் வருகிறது அவசியம், ஆனால் எவனால் இடரல் வருதோ அவனுக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நமக்கு இடரல் உண்டாக்குறவங்க குறித்து நீங்கள் ஒருபோதும் நீங்கள் பயப்படவே வேணாம். நமக்கு யாரால் இடரல் வருதோ அவங்களுக்கு வந்து என்ன நடக்கணுமோ அதை கடவுள் பார்த்துக்குள்ள, நம்ம யாரையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே வேணாம் சிஸ்டர். இப்படி இடரல் அடைஞ்சாலும் இந்த யோவான் ஸ்தானங்களை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி கொடுக்குறாருங்களே. ஆமாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் நீங்கள் அது 7-8 வசனங்கள் வந்து வாசி பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனோட சீஷர்கள் வந்து அப்படி போயிட்டாங்க. அமிச்சதுக்கப்புறம் இயேசு பார்த்து சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க? காற்றில் அசைக்கிற நாணலை பார்க்க போனீங்களா, இல்லை மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனை பார்க்க போனீங்களா, இல்லை வந்து தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி தான் பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களும் யோவான் ஸ்நானங்கள் போல பெரிய ஒருவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோவான் ஸ்நானம் குறித்து இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்குறாரு. சரி, இந்த யோவான் ஸ்நானம் வந்துட்டு எவ்வளோ பெரியவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் காட்டிலும் இந்த யோவான் ஸ்நானம் வந்து பெரியவர். இவர் யாரோட சின்னவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல் வீட்டு அறையில் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட விசுவாசிகளோடு கூட அவர் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பரிசுத்தாவி பெற்ற விசுவாசி விட அவர் வந்து சிறியவர் தான். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்படி தான் யோவான் ஸ்நானம் குறித்து சாட்சி கொடுக்குறாருங்க சிஸ்டர். இதே போல யோவான் ஸ்தானகன் கூட இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்தானகனுடைய சீஷர்கள் வந்து, ரபி உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுத்தவர் அநேகர் அவரிடம் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ யோவான் ஸ்தானகன் அவர் சீஷரிடம் சொல்கிறாரு, பரலோகத்திலேருந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவர் தான் மணவாளன், நான் மணவருடைய தோலை, நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருகணும் நான் சிறுகணுன்ட்டு அவர் அந்த இடத்துல தாழ்த்துக்கிறத கூட பார்க்குறோம். யோவான் ஸ்தானகன் இடரில் அடைஞ்சாலும் அவர் தன்னையே தாழ்த்துறாரு, ஆண்டவரை உயர்த்துறாரு. அப்படியா நம்ம வாழ்க்கையில் கூட இடர்கள் வரும்போது கூட நம்ம தாழ்மையாக யோவான் ஸ்தானங்களை போல் அந்த இடர்களை மேற்கொள்ளணும். சரி, நம்ம வந்து இடர்கள் எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய ப்ரெஷர்ஸ் நிறைய போராட்டங்கள் வரும்போது நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு சத்திய வசனம் தெரிஞ்சிருக்குதோ, நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தில் தேறினவர்களாக இருக்கலோ, ஆவில நிறையிறவங்களாம் நம்ம இருக்கிறோமோ, அதை கொண்டு தான் நம்ம வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதே நீங்கள் 11ஆம் அதிகாரம் 20-30 வசனம் வாசி பார்த்தீங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் எல்லாரும் இடத்துல வாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க, ஊரில் இருக்கிறவங்க ஒன்று கூடி இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டாங்க. ஆனால் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், வாங்க நாங்கள் இது ஃப்ரீ தரோம் அது ஃப்ரீ தரோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்கெட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு வேதத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த வேதத்தை நமக்குன்னு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ப்ரெஷர்ஸ் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் வந்து ஜெயிக்கலாம். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நீங்கள் என்னத்தில்
வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இந்த கற்றுக்கொள்றதுனா என்னங்கண்ணா சிஸ்டர், நம்ம நிறைய சத்திய வசனங்களை கேட்கணும், நிறைய உபதேசங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை நம்ம தேறினவங்களாம் நாம இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு வந்து கடவுள் வந்து இளைப்பாறுதல் வந்து கொடுப்பாங்க. அதனால இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்னுடைய சுமை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப லகுவா இருக்கும், என்னோட நுகம் வந்து ரொம்ப மெதுவா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நமக்கு இடரே வரக்கூடாதுன்னா இந்த பூமியில நம்ம வாழவே கூடாது, நம்ம கடவுள் கூட தான் இருக்கணும். இந்த பூமியில நம்ம வாழும்போது நம்ம நிச்சயமா இடர்கள் வரும். அந்த இடரல்களை நம்ம எப்படி வந்து ஜெயிக்கணும்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் சாந்தம் மனத்தாழ்மையுடையவரா இருக்கிறான்னு சொல்றாரு இல்லைங்களா. நம்ம சாந்தத்தோடையும் மனத்தாழ்மையோடையும் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கக்கூடியவங்களாகவும் நம்ம சபையில் உபதேசிக்கப்படுற சத்திய வசனங்களை கேட்கிறவர்களாக நம்ம இருந்தோமானால், நம்ம மனதை ஒப்பு கொடுக்குறவங்களா இருந்தோமானால் நமக்கு எந்த இடர்கள் வந்தாலும் நம்ம இடற மாட்டோம். அதே இந்த மத்தேயு 11:6 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவனோ பாக்கியவான் சொல்லப்பட்ட இடத்துல நமக்கும் இடர்கள் வரும். அந்த இடர்களை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை கடவுள் நிச்சயமாக நமக்கு வந்து கொடுப்பாரு. நம்மளும் இந்த வசனத்தை சொன்ன மாதிரி நம்மளும் உலகத்தை பாக்கியவானா வாழ்வோம். இந்த நாளிலும் கூட இந்த மத்தேயு 11:6 ரீதியாக ஒரு சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு கிருபை கொடுத்தார். எந்த இடர்களும் வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆவியின் பட்டயமாகிய சத்திய வசனத்தை பிரித்து கொள்வோம். நாமளும் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென்.